இயற்கையின் இளமையான விளையாட்டு மைதானம். 6 அறிவு மனிதன், 5 அறிவு விலங்கு, செடி கொடி என எல்லா உயிரினத்திற்கும் முதல் தொட்டில். நாமெல்லாம் குழந்தைகள் என தெரியாமல் பூமி சில சமயம் வேகமாக தொட்டிலை ஆட்டிவிடுகிறது, பூகம்பம் என்ற பெயரில். ஆனால் மற்ற நேரங்களிலெல்லாம் சாந்த சொரூபி. கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமி ஒரு சாமி, நம்பிக்கையற்றவர்களுக்கோ புதையல். பூமி பந்தை புரட்டிப் போடும் நெம்புகோல் போன்ற புரட்சியாளர்களுக்கோ இந்த பூமி என்றும் புதிய பூமி. அந்த நெம்புகோல்தான் தமிழர்களின் நெஞ்சங்களில் எப்போதும் வீற்றிருக்கிற எம்ஜிஆர். நீங்க இங்கிருந்து போகக்கூடாது, போகவே கூடாது. நீங்க எங்களுக்கு தான் சொந்தம், இந்த ஊருக்கே சொந்தம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. மருதூர் கோபால ராமச்சந்திரன் என்ற பெயரின் சுருக்கம்தான் எம்ஜிஆர். 1917ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் இலங்கையின் கண்டிக்கு அருகே மருதூர் கோபால மேனனுக்கும் சத்யபாமாவுக்கும் மகனாக பிறந்தவர். தந்தையின் மறைவுக்கு பிறகு கும்பகோணத்தில் குடியேறியது எம்ஜிஆர் குடும்பம். விருந்தாளி போல வந்த வறுமை எம்ஜிஆர் வீட்டில் நிரந்தரமாக குடியேறிவிட பள்ளிப் படிப்பு கனவாய் போனது. சிறு வயதிலேயே நாடகங்களில் நடிக்க வேண்டிய நிர்பந்தம். நாடகங்களில் கிடைத்த குறைந்த வருவாயால் 3 வேளை பட்டினி என்பது 2 வேளையாக மாறியது. நாடகப் பள்ளியிலிருந்து திரைப்படம் என்ற கல்லூரிக்கு போராட்டப் படிக்கட்டுகளில் அவமானங்கள் என்னும் அடியெடுத்து வைத்து பட்ட வலிகளால் வலிமை பெற்று எழுந்து திரைத்துறையில் சிகரம் தொட்டவர் எம்ஜிஆர். வசனம் இருந்தது, ஆனால் அது வலிமையாக இருந்தது. சிற்பத்தின் அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது என்றான் ஒரு அறிஞன். தன்னையே தேய்த்து திரைப்படத்தை ஒரு சிற்பமாக வடிவமைத்து தந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நீங்களே தீர்ப்பளியுங்கள், என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். தேவன் உங்கள் குழந்தையா? ஜாதியை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? நாம் ஒரே இனத்து மக்கள் தானே? இந்த உலகத்தில் ஆண்களுக்கு ஆறுதலே பெண்கள்தான். ஆனால் பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவையிருந்திருக்காது. பெர்னாட் ஷா உதிர்த்த பொன்மொழி இது, பெண்மொழி இது. பெர்னாட் ஷா அறிஞர்தான், சந்தேகமில்லை. ஆனால் அறிஞர்கள் சொல்வதெல்லாம் வேத வாக்காகிவிடுமா என்ன? பெண் பிரபஞ்சத்தின் அழகான முகவரி, பூமியின் வலதுகரம், உறவாகும் உயிர் வரம். பெண் துன்பங்களை கருத்தாங்கி இன்பங்களை பிரசவிக்கும் இயற்கையின் இனிய அதிசயம். உலகத்தை ஒவ்வொருவருக்கும் அறிமுகம் செய்து வைக்கும் உறவின் அவசியம். இத்தகைய பெண் குலத்தை போற்றும் வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படங்களில் எத்தனையோ வசனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பெண்மையை கண்ணியத்தின் சால்வை அணிவித்து போற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஏமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி. மஞ்சளும் குங்குமமா இருக்கே, உன் புருஷன் எங்கே? ஏன் இப்படி சோத்து கூட தூக்கி படைக்கிறேன்னு தானே கேட்க போறேன். இதே கேள்வியத்தான் எல்லாரும் என்கிட்ட கேட்கறாங்க. மற்றவங்க உன்னை பத்தி விமர்சனம் பண்றதுக்காக கேட்கறாங்க, நான் உனக்கு விமோசனம் தேடுறதுக்காக கேட்கிறேன். விமோச்சனமா? எனக்கா? செவ்வறு கருப்பாயிட்டா
வெள்ளை அடிக்கலாம், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியுமா? அது போல என்னுடைய வாழ்க்கையும் எப்பவோ இருண்டு போச்சு. உன் கஷ்டத்தை என்கிட்ட சொன்னா உன் சுமையும் கொஞ்சம் குறையும்ல. தலைச்சுமையா இருந்தா இறக்கி வச்சிடலாம், ஆனா இது மனச்சுமைப்பா. அவங்கவுங்க மனச்சுமையை அவங்கவுங்க தான் சுமந்துக்கணும். பொதுவா பொம்பளைங்கனாலே கஷ்டங்களை பொறுத்துக்கிறவங்கன்னு தான் அர்த்தம். ஆனா எனக்கும் கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு அதிலேயே ஒரு தனி ருசி வந்துருச்சு. உயிர் வாழறதுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு துன்பங்க மேலதான் ஆசை. நான் ஆசையோட பாதுகாத்து வச்சிருக்கிற துன்பம் எல்லாம் தீர்ந்து போயிட்டா அப்புறம் நான் உயிர் வாழ வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். சாமர்த்தியமா நெருப்ப மூடி மறைக்கலாம், ஆனா புகையை மறைக்கவே முடியாது. அன்னை உறவு அகில உறவுகளுக்கான அச்சாணி. அன்னை உறவு பெறும் திண்ணை உறவல்ல. மண்ணை மிதிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இயற்கை தந்த இணையற்ற வரவு. தொலைதூரம் சென்றாலும் தொலைந்து விடாத தொப்புள் கொடி உறவு. அன்னையும் ஆண்டவனும் ஒன்றா? இல்லை இல்லை, ஆண்டவனை விட அன்னை பெரியவள். உயிர் சுமக்கும் உயிரல்லவா அன்னை, அவளுக்கு வேறேது இணை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனது படங்களில் தாய்மைக்கு கொடுத்த உயர்வான இடத்தை வேறெந்த நடிகரும் கொடுத்ததில்லை என்பதை உரக்கச் சொல்லலாம். அம்மா! 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 வராதே, என்கிட்ட வராதே, என்ன பார்க்காதே. அம்மா! நீ வந்தேனா இந்த அருவியை விழுந்து நான் செத்துடுறேன். என்னம்மா சொல்றீங்க? நீங்க ஏன் சாகணும்? அம்மா, நான் ஒரு அனாதை. என்னை பெத்தவங்க யாருமே இல்லை, எனக்கு உறவினர்களே கிடையாதுன்னு இந்த உலகம் சொல்லிச்சுமா. அப்ப நான் கவலைப்படலம்மா. இப்ப நீங்க உயிரோட இருந்தும் என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே அம்மா, இப்பதான் நான் அனாதை ஆயிட்டேன். அம்மா இல்லப்பா, நீ அனாதையே இல்லை. பெத்த பிள்ளை பக்கத்துல இருந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றேனே, நான் தான்ப்பா பாவி, நான் தான் அனாதை. இல்லம்மா, நீங்க அனாதை இல்லம்மா, உங்கம்மா நான் உயிரோட இருக்கம்மா. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. இல்லப்பா, அது பெரிய பொறுப்பு, கடுமையான வேலை. அவ்வளவு எளிதாக நிறைவேற்ற முடியாதப்பா. என்ன முடியுமா? நான் முன்ன மாதிரி இல்லம்மா. இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், எழுத படிக்க தெரியும், புகழ்பயிற்சி தெரியுமா. உங்க அருளால நான் மனிதனாயிட்டம்மா. உங்க மேல ஆணையா சொல்றேன், நான் நிறைவேற்றுவேன், எப்படி நிறைவேற்றுவேன். தேர்தலை பற்றி மட்டுமே நினைப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன்தான் அறிஞன். அப்படி பார்த்தால் எம்ஜிஆரும் அறிஞர்தான். ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும், மக்களுக்கான திட்டங்களை எப்படி தீட்ட வேண்டும் என்பதை தனது திரைப்படங்கள் வாயிலாக ஆட்சியாளர்களுக்கு பாலபாடம் நடத்தினார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் திரைப்படங்கள் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வை சமப்படுத்தி வர்க்க பேதங்களை களையத் தொடங்கின. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் சொல்லை செயலாக்கிக் காட்டினார் எம்ஜிஆர். கரவொலி பெறுவதற்காகவே வசன ஒலி எழுப்பும் ஒரு சில நடிகர்களைப் போல் அல்லாமல் மக்களோடு களத்தில் நின்று மக்கள் மொழி பேசி நடித்ததாலேயே எம்ஜிஆரிடம் உண்மை இருந்தது. அந்த உண்மைதான் மக்களுக்கு நன்மை செய்தது. என்ன எல்லாம் கொண்டாந்துட்டீங்களா? இத பாருங்க, எல்லாருடைய கையெழுத்தும் வாங்கியாச்சுங்க. வரிகட்ட ரசீதுங்க. குட் குட். நாளைக்கு உங்க ஊருக்கு அமைச்சர் வராரு. சரிங்க. அவர்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுவோம். நல்லதுங்க. ஏங்க இந்த பட்டா செய்து கொடுக்கறதையும் நீங்க தாங்க கவனிக்கணும். சட்டம் உங்களுக்கு சாதகமா இருந்தா நிச்சயமா நடக்கும். புரியாது, உனக்கு ஒண்ணும் புரியாது சார். நம்ம ஆள வந்தார் ஐயா, உங்க எதிர்க்க ஜுப்பா போட்டு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரே, இவருக்கு சேர வேண்டிய நிலத்தை கர்மம் சாதாரண சேரி ஜனங்களுக்கு பறிச்சு கொடுக்க சரி செய்யணும். மிஸ்டர் குப்புசாமி, சட்டப்படி அந்த அவங்களுக்கு தான் சேரணும். துரை, உனக்கு ரூல் தெரியல, சட்டம் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. அந்த இடம் எந்த காலத்துல அவனுக்கு கிடைக்காது. என்ன மன்னிக்கணும் சார், ஆதாரம் ஏராளமா இருக்கு சாதகமாக. அதாவது 1960ஆம் வருஷ கெஜெட்ல 400வது பக்கத்துல 18வது விதிப்படி அவங்க அந்த இடத்தை விட்டு கால் செய்ய முடியாது சார். அதாவது நம்ம ஆபீஸ் 20-28வது சட்டப்படி யாருக்காவது அந்த இடத்தை விற்கணும்னா அவங்களுக்கு தான் விற்கணும் சார். அது மட்டும் இல்ல, முனிசிபல் சட்டப்படி அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டவே கூடாது சார், சட்ட விரோதம் சார். இப்ப சொல்லுங்க, எது தர்மம் எது நியாயம்?
தமிழர்களின் மரபான காதலில் கூட கண்ணியம் காத்தவர் எம்ஜிஆர். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழியில் கண்ணியமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அழகான தமிழில் அளவெடுத்து பேசி அசத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். மலைக்கள்ளன் கோபமா பூங்கோதை? உத்தரவில்லாமல் உள்ளே வந்ததற்கு மன்னிக்கவும். இங்க எப்படி வந்தீர்கள்? நல்ல வேளை. ஏன் வந்தீர்கள் என்று கேட்டிருந்தால் அது சங்கடத்திற்கு அறிகுறி. இப்போது நீ எப்படி வந்தீர்கள் என்றுதான் கேட்டிருக்கிறாய். இது சம்மதத்திற்கு அறிகுறி. என்ன பேசுகிறீர்கள்? தமிழ். அது தெரிகிறது. எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன். திருக்குறளை பற்றி. என்ன? ஆமாம், அறம் பொருள் இன்பம் என்னும் திருக்குறளில் இன்பத்தை பற்றி. இப்போது புரிகிறதா பூங்கோதை? நாணம் பெண்கள் ஆடவர் மீது தொடுக்கும் முதல் பானம். ஓஹோ, புரிகிறது புரிகிறது. இவன் என்ன ஊரை கொள்ளையடிக்கும் கல்வனா அல்லது உள்ளங்கவர் கல்வனா என்று யோசிக்கிறாய். சரி சரி, பெண்களுக்கு வழக்கமாக நடைபெறும் மனப்போராட்டம் நடைபெறுகிறது. ஒரு பூங்கோதை கேட்கிறாள், கல்யாணமாகாமல் ஒரு ஆடவனை தொட சாஸ்திரம் இடம் கொடுக்குமா என்று. இன்னொரு பூங்கோதை சொல்கிறாள், சங்க இலக்கியங்களிலே அதற்கு ஏராள ஆதாரம் இருக்கிறது. மங்கைக்கு மனப்போராட்டம், இந்த மலைக்கள்ளனுக்கோ உயிர் போராட்டமா இருக்கிறது. நான் வருகிறேன். எங்கே? உன் அருகே. அத்தான். பூங்கோதை,